This video is sponsored by BuyMote shopping app. BuyMote e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. இந்த அப்ளிகேஷன் எல்லாத்தோட மொபைல்லையும் கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் நிறைய விஷயங்கள் வந்துட்டு இதுக்குள்ள இருக்கு. கிச்சனுக்கு தேவையான அத்தனை வீட்டுக்கு தேவையான அத்தனை எலக்ட்ரானிக்ஸ் அண்டு காய்கறிகள் எல்லாமே வந்துட்டு இதில் இருக்குது. ஸோ நமக்கு தேவையான எல்லாமே கம்மி விலையில் நிறைய ஆஃபர்ஸோடு வருது. ஸோ கண்டிப்பாக இதை நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணிக்கணும். கண்டிப்பாக இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் ஆப்போட லிங்க் வேணும்னா என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்துட்டு நம்ம சேனலில் புராண கதைகளில் 13ஆம் பாகத்தை பார்க்க போகிறோம். ஸோ இந்த 13ஆம் பாகத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் பெல் பட்டனை மறக்காமல் தட்டுங்க. அப்போ தான் நான் போடுற எந்த வீடியோவாக இருந்தாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேங்களா? வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த புராண கதைகளில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ராமாயணத்தில் கடைசி அத்தியாயம். ஓகேங்களா? ராமாயணத்தில் கடைசியில் வந்துட்டு என்னதான் ராமர் வந்துட்டு கடவுளாகவே இருந்தாலும் அவருக்கும் எண்ட் ஆஃப் தி டே அப்படிங்கிறது இருக்குது. அப்போ வந்துட்டு யமதர்மராஜா வரார். ஓகேங்களா? அப்போது யமதர்மராஜா வரும்போது ராமரை வந்துட்டு அனுப்புறதுக்கு மனசில்லை நம்மளோட அனுமாருக்கு. ஓகேங்களா? ஏன்னா அனுமாருக்கு வந்துட்டு அவ்வளவு பக்தி இருக்குது ராமர் மேலே. ஸோ அப்போ வந்துட்டு அந்த யமதர்மராஜா வந்துட்டு தடுத்து நிறுத்துறதுக்கு போராடிட்டுருக்காரு. அப்போ ராமர் வந்து ஒரு நிமிஷம் நில் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மோதிரத்தை கழட்டி தூரமாக போடுறாரு. ஓகேங்களா? அந்த மோதிரம் வந்துட்டு ஒரு பாறை இடுக்கில் போய் விழுந்துருது. அந்த மோதிரத்தை பண்ணி போய் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறார். உடனே அனுமாரும் அதை போய் எடுக்கிறதுக்காக போகிறார். பட் என்ன அப்படின்னா அந்த பாறை இடுக்கில் விழுந்ததுனால அவரோட உருவத்தை சின்னதாக்கிட்டு அந்த பாறை இடுக்குள்ளே போகிறார். அப்படி சின்னதாக்கி போகும்போது ரொம்ப தூரம் போக வேண்டியதாக இருக்குது. ஏன்னா பெருசாக இருக்கும்போது வேறு, சின்னதாக இருக்கும்போது வேறு. அப்படி ரொம்ப தூரம் போகும்போது நாகலோகத்தை அடைகிறார். நாகலோகத்தை தாண்டி தான் போகணும். ஸோ அந்த நாகராஜாகிட்ட நான் வந்துட்டு எனக்கு வழி விடு, நான் வந்துட்டு என்னோடய பிரபுவோட மோதிரத்தை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். உடனே வந்துட்டு அந்த நாகராஜா வந்துட்டு சரி அப்பா எடுத்துக்க அப்படின்னு சொல்லி காமிக்கிறார், வழி காமிக்கிறார். பார்த்தா அங்கே நிறைய மோதிரங்கள் இருக்குது. என்னோடய பிரபுவோட மோதிரம் இதில் ஏது அப்படின்னு சொல்லி கேட்குறார். அப்போது நாகராஜா சொல்கிறார், ஒவ்வொரு யுகத்திலும் உன்னை வந்துட்டு இதே மாதிரி தான் அவரும் அனுப்புகிறாரு. நீயும் இதை வந்துட்டு எடுக்கிறதுக்கு வர, ஆனால் வந்துட்டு நீ இதை மறந்துடுற, இப்போ நீ ஞாபகப்படுத்திக்க அப்படிங்கிறார். என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒவ்வொரு யுகத்துலேயும் ஒவ்வொரு அவருடைய அந்த அவதாரத்துலேயும் முடியும் போது கண்டிப்பாக அனுமார் இந்த மாதிரி தான் பிரச்சனை பண்ணுவார்னு அவருக்கு தெரியும். ஆனால் அனுமாரை திசை திருப்புறதுக்காக தான் ஒவ்வொரு தடவையும் இந்த மோதிரத்தை கழட்டி போடுவார். அதை எடுக்க வந்தால் அனுமார் வரதுக்குள்ளே அவர் வந்துட்டு கிளம்பிடுவார். ஓகேங்களா? இதை புரிஞ்சுக்கிட்ட அனுமாரும் ஆமாம் அப்படின்னா எல்லாத்துக்கும் நேரம் முடிஞ்சால் போய்த்தான் ஆகணும் அப்படிங்கிறது ராமருக்கும் பொருந்தும் அப்படிங்கிறத அனுமார் வந்து ஏற்றுக்கிட்டு அந்த இடத்துல தியானத்தில் உட்கார்றார். ஸோ இந்த கதையிலேருந்து நாம் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா அனுமருடைய பக்தி அண்ட் ராமரும் கடவுளாகவே இருந்தாலும் அவருக்கும் எண்ட் ஆஃப் தி டே அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அதே மாதிரி ஒரு சில உண்மைகளை நம்ம ஏற்றுக்க மறுத்தாலும் அதுதான் உண்மை. ஓகேங்களா? எல்லாத்துக்கும் நேரம் அப்படிங்கிறது இருக்குது. அது முடியும் போது நம்மளாம் போய்த்தான் ஆகணும். ஸோ இந்த கதையை நீங்கள் மறுபடியும் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் பெல் பட்டனை மறக்காமல் தட்டுங்க. அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வந்து சேரும். தேங்க்யூ.